ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த டாப்பிக்கை விட்டு இந்த சைடில் இன்னொரு டாபிக் சார். அண்ணாமலை ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி மாநாடுன்னு நம்ம சொல்கிறதா இல்லாட்டா ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்கிறதா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையோட முதல் பேச்சு ரொம்ப வீரியமாக இருந்துச்சு, பட் ரொம்ப சட்டலாகவும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்கள், முதல் கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு? அவர் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது சட்டலா இருந்தது. பிளஸ் அவர் முன்ன மாதிரி ஆக்ரோஷமா பேசாம அவர் ஒரு புதிய இயக்கத்தோட தலைவராக, மக்களை வழிநடத்தும் ஒரு தலைவராக ரொம்பவும் பொறுப்புணர்ச்சியோட பேசியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது மாநாடா இல்ல கூட்டமா அப்படின்னா அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்டதுன்னு சொல்லலாம். மாநாடுன்னு சொல்லலாம், இது ஒன்றும் சொல்லலாம். ஆனா இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் ஜூன் மாசம், இந்த மாசம் ஆரம்பிக்கிற போதுதான், ஜூலை ஆரம்பிக்கிற போதுதான் பாத்தீங்கன்னா இது போதைக்கு எதிரான மாதம், இந்த மாதத்துல நம்ம இதெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறதையெல்லாம் சொல்லி 12ஆம் தேதி நம்ம பொள்ளாச்சியில மீட் பண்ணுவோம்னு சொன்னார். அது மட்டும்தான் அவர் சொன்னது. அந்த டைம்ல கூட அவர் மாநாடுன்னு சொல்லல. அதற்கு பிறகு இப்ப அமெரிக்கா போன போது கூட அவர் நாங்க 12ஆம் தேதி நாங்க மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னார். அப்பவும் அவர் மாநாடுன்னு சொல்லல. சோ இது மட்டும்தான் அண்ணாமலை கிட்ட இருந்து வந்த செய்தி. மற்றபடி அங்க பொள்ளாச்சியில ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லாம் மீட் பண்ண போறோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் அவங்கவுங்க வண்டி கட்டிட்டு அவங்கவுங்க கிளம்பி வந்துட்டாங்க. யாரும் எங்கேயும் மாநாட்டுக்கு வாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல, விளம்பரம் பண்ணல. யாரையும் வாய் வார்த்தையில இவங்க வரணும், அவங்க வரணும், இந்த ஊர்ல இருந்து இத்தனை பேர் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனாலும் அத்தனை பேர் வந்திருக்காங்க. அப்ப அதுவே ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ கூட்டணும் அப்படின்னா காசு இல்லாம பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அதனால பிஜேபியிலேருந்து இருக்கும்போதே நிறைய காசு அவர் சம்பாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? காசு கண்டிப்பா அரசியல் பண்றதுக்கு காசு இல்லாம பண்ண முடியாதுங்க. எதுவா இருந்தாலும் கண்டிப்பா பண்ண முடியாது. ஆனா அவர் பிஜேபியில இருந்த போது சம்பாதிச்சாரு அப்படின்னா அரசியல்வாதிகள் எல்லாருமே அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஆனா அரசியல்ல எந்த விதமான பதவியிலும் இல்லாத அண்ணாமலை பலாயிரம் கோடிகளை சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னா என்னுடைய கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவர் சம்பாதிச்சதாவே இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி அவர் ஊழல் பண்ணதாவே இருக்கட்டும், அவருக்கு யார் காசு கொடுத்தாங்க? அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் ஊழல் ஃபண்ட் இருக்குல்ல சார், பார்ட்டி ஃபண்ட் எலெக்ஷனுக்காக கொடுக்கிற பார்ட்டி ஃபண்ட் ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பார்ட்டி ஃபண்ட் அவரு பார்ட்டி ஃபண்ட் எப்படி அண்ணாமலைக்கு வரும்? அண்ணாமலை எப்படி அதை கையில எடுத்துப்பாரு? பார்ட்டி ஃபண்டுங்கிறது டைரக்டா அந்தந்த வேலைக்கு தான் போகுமே தவிர பணமா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நீங்க சொல்ற 1000 கோடியை அண்ணாமலைக்கு பார்ட்டி ஃபண்டா கொடுக்க போறாங்களா? அந்த தொகுதிக்கு தேவையான செலவுகளை ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. அது மாவட்ட செயலாளர்கிட்ட வரும், மாவட்ட செயலாளர் கீழே வரைக்கும் போகும். இப்படித்தான் காசு வருமே தவிர பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க அப்படின்னா 100 கோடி ரூபாயும் கொண்டு கேஷா கொண்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது வேறு வேறு செலவுகளுக்கு வேறு வேறு வகையில அந்தந்த நபர்களுக்கு போய் சேரும். இப்படிதான் போகும். ஆனா இங்க அண்ணாமலை மேல குற்றச்சாட்டு சொல்றவங்க என்ன சொல்றாங்க? அவர் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாரு. இன்னைக்கு கூட என்னோட பேஸ்புக் போஸ்ட்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 6000 கோடி சம்பாதிச்சிருக்காருங்க அப்படின்னு. நானும் அவர்கிட்ட அதான் கேட்டேன், சரிங்க 6000 கோடி அவர் சம்பாதிச்சிருக்காரு, ஓகே, அந்த 6000 கோடி யாருங்க கொடுத்தா அப்படின்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஆனா இதெல்லாம் நம்புறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. ஏன் இந்த மாதிரியான நியூஸ் பிளான் பண்ணப்படுது? இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பதில் தான் இந்த இதுக்கும். எப்படி விஜய் அரசாங்கம் நேர்மையான அரசாங்கம் இல்லை, அவங்களும் லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களும் ஊழல் பண்றாங்கன்னு ஓவர் டைம் போட்டு இங்க வேலை செய்யறாங்களோ அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கும். ஏன்னா இவங்களுக்கு அந்த நேர்மை தான் பிரச்சனை. விஜய்க்கு இன்னைக்கு லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு அவர் ஓப்பனா சொல்றாரு. இது வரைக்கும் எந்த சீஃப் மினிஸ்டரும் சொன்னது கிடையாது. அது சொல்ற தில்லாத அவர்கிட்ட இருக்கு. அப்போ அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்குது. லஞ்சம் வாங்காதன்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாருப்பா அப்படின்னு அதை பேசாதவங்களே கிடையாது தமிழ்நாட்டுல. அப்ப அந்த பேர் யாருக்கு பாதிப்பாகுது? இது வரைக்கும் லஞ்சம் ஊழல்ல தெளிச்சவங்களுக்கு. அந்த நேர்மை இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதேதான் அண்ணாமலைக்கும். அண்ணாமலையுடைய இன்டெகிரிட்டி தான் அவருக்கு மிகப்பெரிய எதிரி. ஏன்னா அந்த இன்டெகிரிட்டியை எப்படியாவது காலி பண்ணணும். ஏன்னா மக்கள் மத்தியில அவருக்கு என்ன பேர் இருக்கு? 10 வருஷம் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்திருக்காரு, 10 பைசா லஞ்சம் வாங்கினது இல்ல.
இவங்க எல்லாம் தோண்டாம இருந்தாங்களா? அவருடைய ஹிஸ்டரியவே தோண்டி பார்த்தாங்க. ஆனா ஒரு குற்றச்சாட்டு கிடைக்கல. கிடைச்சிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? அவர் அங்க அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்றதுக்கு கூட அங்க ஒண்ணுமே வைக்காம வந்திருக்காரு அவரு. சரி. அப்படிப்பட்ட மனுஷன் நீங்க பாஜக வந்ததுக்கு அப்புறமா லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரா? ஓகே. அப்ப இவ்வளவு எதுக்காக பெரிய வந்து மாநாட எப்படி லஞ்சம் சார் கட்டமைக்க வாங்குறதுக்காக ஒரு முடியுது? அரசியலுக்கு நீங்க தான் வரணுமா? சொன்னீங்க அரசியலுக்கு காசு தேவைன்னு சொன்னீங்க. பட் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு இல்லாட்டினா வந்து பொதுக்கூட்டத்தை எப்படி கட்டமைக்க முடியுது அவரால? மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கட்சியோட மாநாடு எப்படி நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ம். எல்லாமே வந்து டொனேஷன்ஸ் பிளஸ் வந்து பார்ட்டி ஒர்க்கர்ஸ்ல இருந்து அவங்க வந்து காசு போடுவாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் வந்து ஒரு ஒரு இன்னைக்கு செலவு பண்ணா நாளைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து ஒரு அரசியல் ஆசை இருக்கு. எல்லாரும் அவங்களோட சொந்த காசு செலவு பண்ணித்தான் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக இந்த மாதிரி ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் தான் அவங்க வந்து நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, அந்த காசை வச்சு பண்றாங்க. மற்றபடி நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், இல்ல வந்து தாவேக்கா இப்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி செலவு பண்ணாங்க, அவங்களுக்கு யார் காசு கொடுத்தாங்க? அண்ணாமலை ஊழல் பண்ணிட்டாரு. அவங்க விஜய் அவருடைய சொந்த காசு மட்டும் தான் செலவு பண்ணாரா? இல்ல அவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் சொந்த காசை மட்டும் தான் செலவு பண்ணாங்களா? இருக்கிறவங்க பண்ணுவாங்க, இல்லாதவங்க கட்சி சில இதுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் தான் வந்து அவங்களுக்கு பைசா. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இவரு வசந்தராஜன் இருக்காரு, உத்தர ராமசாமி இருக்காரு, பிரபாகர் இருக்காரு. அது இல்லாம அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க, டொனேஷன்ஸ் வாங்குவாங்க. சோ அப்ப இது எல்லாமே நடக்குது இல்லையா? அப்ப இது இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா இந்தியாவுல எந்த அரசியல் கட்சியுமே வந்து இருக்க முடியாது. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் இப்படிதான் பண்றாங்க. சரி. ஓகே சார். ஸோ ஆனா வந்து இப்ப நம்ம அவர் பேசினதை நம்ம கொஞ்சம் அப்படியே பைசெக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னேன்னா, ஏன் சார் ரொம்ப சட்டிலா பேசின மாதிரி இருந்துச்சு? ஏன்னா வந்து தாவேகா அரசையும் ஒன்றும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுகவையும் ஒன்றும் சொல்லலை, அதிமுகவையும் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப யதார்த்தமா அப்படியே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பேசின மாதிரி இருந்துச்சு. பாஜகவையும் வந்து எதுவுமே சொல்லாம அவர் அப்படியே ஒரு கடந்து போன மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாடு வந்து சரின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்லைங்க, அவருடைய அந்த அரசியல் பாதையே அதுதான். அவர் வந்து ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு வந்து முடிவு பண்ணித்தான் அவர் வந்து தனி இயக்கம் ஆரம்பிக்கிறார். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவர் பாஜகவை விட்டு வெளியில வந்ததுல பாஜகவை விடவும் அண்ணாமலைக்கு தான் இழப்பு ஜாஸ்தி. ஏன்னா அவர் பாஜகல இருந்தா அவர் தொட்டு இருக்கக்கூடிய உயரங்களே வேற. இதை யாருமே மறுக்க முடியாது. ஒருவேளை அவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்கலன்னா அவர் ஈஸியா வந்து மத்திய அமைச்சர் பதவி கேட்டு வாங்கியிருக்கலாம். அவருக்கு யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறதில்ல. அதுக்கு கேபபிள் பர்சன். அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஒரு மாற்று அரசியலை நோக்கி வராரு அப்படின்னா அப்ப அந்த அரசியல் என்ன அப்படிங்கறத அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. என்னுடைய அரசியல் வந்து இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்த அரசியல் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இது வரைக்கும் வந்து அதிரடி அண்ணாமலையை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கவர்னன்ஸ் ஓரியன்டட் பாசிட்டிவ் பாலிடிக்ஸை நான் பண்ண போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. இது வந்து ஜூன் மாசம் அவர் ஃபர்ஸ்ட் பேசின போதும் சொன்னாரு, அமெரிக்காலையும் பேசினாரு, இப்போ சமீபத்துல பேசுற பொள்ளாச்சிலையும் வந்து இதை சொல்லியிருக்காரு. அப்ப பாசிட்டிவ் பாலிடிக்ஸ்னா என்ன? எல்லாத்து மேலேயும் குறை சொல்லிட்டு இவன் தப்பு அவன் தப்பு, அவன் எப்படி பண்றான் இவன் எப்படி பண்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்றதா? அது இல்ல. நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறார். பட் குறைகளை நம்ம திட்டங்கள் தான் அவர் காட்டணும்ல, பண்ணிக்கிட்டே இருக்காரு. குறைகளை சுட்டி காட்டணும் காட்டிட்டு இருக்காரு. தாவேக ஆட்சிக்கு எதிராக ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பது இங்க ரெண்டு பேர் தான். ஒண்ணு அண்ணாமலை, இன்னொன்னு அன்புமணி ராமதாஸ். பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் தான் தாவேக அரசாங்கத்துல நடக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது வரைக்கும் தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை வழிநடத்துறாங்கன்னே சொல்லலாம். அண்ணாமலை அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. விஜய் கட்சியுடைய சேர்ந்தவர்கள் வந்து தவறு செய்யும் போது இந்த மாதிரி இவங்க எல்லாம் தவறு செய்யறாங்க, ஆட்சி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. இந்த சத்துணவு முட்டைகள் வந்து பதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கறத அறிக்கை விட்டிருந்தாரு. இவங்க வந்து ஏவா இது மேல எல்லாம் கேஸ் போடுறத பத்தி நியூஸ் வந்த போது இந்த கேஸ் மட்டும் இல்ல, நான் வந்து மாநில தலைவராக இருக்கும் போது ஏற்கனவே டிவிஎஸ்சிக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் லிஸ்ட் இது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டாரு. இந்த மின் விநியோகம் பத்தி போட்டிருக்காரு. எல்லா விஷயத்த பத்தியும் இப்ப நீங்க மெடிக்கல் சீட் விவகாரம் தமிழ்நாட்டுல இந்த மெடிக்கல் சீட் நிகர்நிலை பல்கலைக்கழகமா மாறினதுனால கிட்டத்தட்ட ஒரு 600 மெடிக்கல் சீட் வந்து நம்ம லாஸ் பண்ண போறோம் அப்படின்னு பிரேக் பண்ணதே அண்ணாமலை தானே. அதுக்கப்புறம் தானே அந்த விவகாரம் பயங்கர பீக்ல போச்சு. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சியை வழிநடத்துவது. அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் என்ன? அவர் வந்து
தாவேகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,70,00,000 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த வாக்காளர்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நம்ம ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் இல்ல. இந்த 2 பேரும் போய் வேற யாராவது ஒருத்தர் வரணும்டா அப்படின்னு நீங்க நினைக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அந்த கட்சிக்காரங்களை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையான அரசியல் பார்வையாளர்கள் அத்தனை பேரும், வாக்காளர்கள் அத்தனை பேருமே இதுக்கு வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்ப அப்படி ஒரு மாற்றம் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற போது நீங்க அந்த மாற்றத்தையே ஏத்துக்காம புதுசா வந்தவங்களை முதல் நாள்ல இருந்தே குறை சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு திமுகவே ஆட்சிக்கு வந்தா பரவாயில்லையா? அவங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு எதிராக பேசிட்டீங்க. அதிமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. அப்ப அந்த இடத்துல பாஜக வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு தாவேகா வந்தாச்சு. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இந்த திராவிட கட்சிகளுக்கு 60 வருஷம் டைம் கொடுத்த மக்கள் இந்த தாவேகாவுக்கு வந்து 5 வருஷம் டைம் கொடுக்க மாட்டாங்களா? பிளஸ் ரெண்டாவதா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அண்ணாமலை செஞ்சிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து திமுக, அதிமுக, பாஜக எல்லா கட்சியும் வந்து தாவேகாவை டாப் டு பாட்டம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன செஞ்சாலும் விமர்சனம். அப்ப அந்த இடத்துல அண்ணாமலை வந்து தனியா நிற்கிறார். அப்ப அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படி பார்த்தா அதை நீங்க ஒத்துக்கலாமே. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லை, நம்ம இவரை வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் வந்து இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அது வந்து பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த திமுகன்ற அந்த ஸ்பேஸை வந்து இவர் எடுக்க ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? ஏன்னா வந்து ஸோ விஜயை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ண திமுகன்றது கரைஞ்சு கொண்டே போகும், நம்ம அந்த ஸ்பேஸை வந்து வேக்கண்ட் ஆகும்போது நம்ம உள்ள வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். விஜய வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது கிடையாது. அவர் வந்து ஒரே சொல்லனாலே சப்போர்ட் பண்ற மாதிரி, ஒரே சொல்லனாலே சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காரு. கதைதான் சொல்றேன், குறை சொல்லிட்டு தான் இருக்காரு. குறைகளை வந்து சுட்டி காட்டுறாரு. இங்க திமுகவோ அதிமுகவோ செய்யறது நெரேட்டிவ் பாலிடிக்ஸ். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இவங்களுக்கு ஆட்சி செய்யவே தெரியல, இவங்களால எதுவுமே செய்ய முடியாது, இந்த ஆட்சி வந்து இருண்ட ஆட்சி, இந்த ஆட்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, இந்த ஆட்சி சீக்கிரம் கவிழும், இதெல்லாம் வந்து குறையா? இதெல்லாம் நெரேட்டிவ். இந்த நெரேட்டிவ் பாலிடிக்ஸ திமுக பண்றாங்க, அதிமுக பண்றாங்க, பாஜகவும் பண்ணுது. பாஜகவும் இப்படிதான் குறை சொல்லிட்டு இருக்காங்க, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து அண்ணாமலை வந்து இந்த ஆட்சியில குறைகள் நடக்கும் போது அது தினமும் அறிக்கை விடுறாரு, தினமும் சுட்டி காட்டுறாரு. அவருடைய அறிக்கைகளுக்கு வந்து அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. அப்போ அது எப்படி வந்து நீங்க சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்ல முடியும்? இது வந்து அவங்க புதுசா வந்திருக்காங்க. அவர் சொல்ற ரீசன் வந்து நியாயமான ரீசன். அவங்க புதுசா வந்திருக்காங்க, யாருமே வந்து 2 தடவை 3 தடவை எம்எல்ஏ ஆனவங்களோ அமைச்சர் ஆனவங்களோ கிடையாது. முதல் தடவையா தடுமாறி வந்திருக்காங்க. சில தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். அப்படி தடுமாறி அவங்க கீழே விழுந்தாங்கன்னா நம்ம தான் வந்து நல்ல சமுதாயமாக அவர்களை கை தூக்கி விட வேண்டும் சொல்றாரு. நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கோம். அவ அவங்க கீழே விழுந்த உடனே நீ வந்து அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி மறுபடியும் திமுக கூப்பிட்டு உட்கார வைக்கிறதா? அது நம்ம கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொந்திக்கிறதுக்கு சமம். இன்னொரு தடவை திமுகவை மறுபடியும் உள்ள விட்டீங்க அப்படின்னா மொத்தமா முடிச்சிருவோம். அதெல்லாம் வந்து நடக்கவே கூடாது. அப்படின்னா இந்த ஆட்சிக்கு திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் தான் சரியான அரசியல். இதுதான் மக்களுடைய மனநிலை. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் பிரதிபலிக்கிறார். இதை வந்து மற்ற அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷாக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சின்ன பையன்கிட்ட நம்ம தோத்து போயிட்டோமே, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இவனை ஒரு பெரிய எதிரியாவே நினைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம், அவங்களுடைய கையாளாகத்தனம் இந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாம அவங்க தடுக்குது. ஆனா அண்ணாமலைக்கு அப்படி கிடையாது. அண்ணாமலை நினைத்த மாற்றம் வந்துருச்சு. அவர் தான் முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணாரு 2026 எலெக்ஷன்ல கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொன்னாரு. வந்துருச்சு. ஒரு திராவிட கட்சி அழியும் சொன்னாரு, அழிஞ்சிட்டு இருக்கு. அவர் சக்சஸ்ஃபுல், அவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் சக்சஸ் ஆயிடுச்சு இல்ல. அப்புறம் அவர் இதுக்கு வந்து தாவேக்காவை இப்ப திட்டணும். அவர் தெளிவா சொல்றாரு, அடுத்த எலெக்ஷன் 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் டைம் இருக்குங்க, 2031 தான் எலெக்ஷன், அப்ப நம்ம ஆட்சி மாற்றம் நான் கொண்டு வருவேன். அப்ப அவருடைய பிரச்சாரம் என்ன? தாவேக்காவோட நான் பெட்டரா கொடுப்பேன், நிறைய திட்டங்கள், நான் பெட்டர் திட்டங்கள் கொடுப்பேன், பெட்டர் கவர்னன்ஸ் கொடுப்பேன். பாருங்க எங்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, நான் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன், இவங்களை கேளுங்க, டேட்டாவோட சொல்லுவாங்க, ஒரு துறையை பத்தி கேளுங்க, டேட்டாவோட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களை முன்னிறுத்தி அவர் தேர்தலை சந்திக்கும் போது விஜய்க்கு ஒரு நேரடி எதிரியாக
மாற்று ஒரு அரசியல் கட்சியாக வந்து அண்ணாமலை நிற்பார். அதுதான் வந்து பிளான். ஓகே, அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், எவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் விஜயின்ற அந்த சூறாவளி, விஜயின்ற அந்த ஒரு மக்கள் சக்தி, இன்னைக்கு யாரை கேட்டாலும் வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா விஜய் விஜய் விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாறுதல் அவ்வளோ சீக்கிரம் 5 வருஷத்துக்குள்ளே அந்த மாறுதல் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லிட்டீங்க, லஞ்சத்தை ஒழிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு, கவர்னன்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே வந்து தொலைநோக்கு பார்வையோடு அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் மிஸ்டர் அண்ணாமலை எடுத்து வைக்கிற அரசியல் வந்து எடுபடும் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த சூறாவளிக்கு முன்னாடி? அதாவது அவங்க ஒரு கட்சியுடைய டவுன்ஃபால் அப்படிங்கிறது வந்து அவங்க செய்யற தவறுகளால தான் நடக்கும். திமுகவுடைய டவுன்ஃபால் அப்படிங்கிறது வந்து திமுக செய்த தவறுகள் தான் முக்கியமான காரணம். எதிர்கட்சி விஜய் வந்து ஒண்ணும் பண்ணல, ஒண்ணுமே செய்யாத விஜய் அரசியலுக்கு வந்து 2 வருஷமான விஜய்க்கு மேல மக்கள் ஏன் நம்பிக்கை வைக்கணும்? எதுக்காக விஜய்க்கு மக்கள் ஓட்டு போடணும்? ஏன்னா இவங்க வேண்டவே வேண்டாங்கிற அளவுக்கு மக்கள் மனசுல வெறுப்பு வந்திருக்கு. அப்போ விஜய் வந்து இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவரு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவர் ஆட்சியில எல்லாம் நடக்கணும் இல்லையா, செஞ்சு காட்டணும் இல்லையா? அப்ப அதை காட்டினாரு அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமான காலம் தான். அவரு வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பிளஸ் விஜய்க்கு எதிரான வாக்குகள் எல்லாம் பிரியும். பிளஸ் அவர்கிட்ட இன்னைக்கு கூட்டணி இருக்காங்க அப்படிங்கிற போது எல்லாமே இருக்கும். ஆனா அவர் வந்து அவருடைய ப்ராமிஸ ஃபுல்ஃபில் பண்ணல, மக்கள் எதிர்பார்த்த ஆட்சியை கொடுக்கல அப்படிங்கிற போது இந்த டைமை வந்து இந்த ஒரு 2.5 வருஷத்தை வந்து அண்ணாமலை தெளிவா யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற போது அந்த இடத்துல வந்து ஒரு டஃப் காம்படிஷன் வரும். சரி, ஓகே. அப்பதான் வந்து அண்ணாமலை சொல்லுவாரு, ஸ்பேஸ் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அவரும் எதிர்பார்க்கிறாரு, எப்படி இருந்தாலும் கண்டிப்பா வரும் சார். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, வந்த புதுசுல வந்து சில விஷயங்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து உங்களை அப்படியே வந்து நெருக்கிடும். இந்த சிஸ்டம் வந்து எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா மட்டும் இல்ல, எம்ஜிஆர் எல்லாத்துக்குமே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் கொடுக்கிற சிஸ்டம் இது. நம்ம தான் எல்லாம் இப்பவே சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதை வந்து சொல்ல 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 பாத்தீங்க அப்படின்னா உங்க மனசுல உங்க தலையில ஏறி நிக்கும். அது அப்பதான் நீங்க வந்து தப்பு செய்ய ஆரம்பிப்பீங்க. இதுதான் வந்து இந்த சிஸ்டத்தோடைய மகிமை. இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும், அதே மாதிரி நிறைய எடுக்கும். உங்களுக்கு கெடுக்க போறதும் இதே சிஸ்டம் தான். அப்ப நீங்க அதுலயெல்லாம் வந்து நீங்க விஜிலண்டா இருக்கீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கே வந்து நிறைய பேர் சொல்றது என்ன, முதலமைச்சர் விஜய்க்கு வந்து சில விஷயங்கள் தெரியல, அவருக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடக்குது, அவரை நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இதெல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்டோம்? ஜெயலலிதா கிட்ட கேட்டோம், ஸ்டாலின் தான் கேட்டோம், இன்னைக்கு விஜய் கிட்டே அதான் கேட்கிறோம். ஜெயலலிதா தோத்து போனாங்க, ஸ்டாலின் தோத்து போனாரு, நாளைக்கு விஜயும் தோக்கலாமே. ஏன்னா நீங்க வந்து ஒரு இன்காம்படிண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் உங்களை அடிச்சிடும். அப்ப அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து விஜய் காம்படிட்டிவா இருக்காரா, அவருக்கு எல்லாமே தெரியுதா, அவரை வந்து ஒரு லாங் டேர்முக்கு அவர் வருவாரா, அவருக்கு வந்து அந்த கவர்னன்ஸ் ஸ்கில் இருக்கா அப்படிங்கறதுனா இன்னைக்கு நம்மளால அவரை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா 2 மாசம் தான் ஆயிருக்கு. அப்போ 2 வருஷம் 3 வருஷத்துல விஜய்க்கு என்னவெல்லாம் தெரியும், விஜய் என்னவெல்லாம் பண்றாரு, இவரால வந்து லாங் டைம் இருக்க முடியுமா முடியாதா, உண்மையிலேயே நல்லா பண்றாரா இல்லையாங்கிறத மக்கள் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு தானே வந்து கேம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. இல்ல 2 வருஷம் கழிச்சு தான் உண்மையான கேம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க 2029 எலெக்ஷன்ஸ் நோக்கி வரும்போது தான் ஒரு ஒரு அரசியல் அதிரடி விஜயா இல்லைன்னா அண்ணாமலையா இல்லாட்டினா திமுக இஃப் தே கேன் அப்படின்ற மாதிரி வருன்ற மாதிரி பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.